शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम्। நேத்தே தினம் அர்த்தபஞ்சகத்தின் ஸ்வரூபமும் அர்த்தபஞ்சகத்தின் ஸ்வரூப யாத்தாத்மியமும் வெடிக்கட்டின நிலையும் இவ்வார்த்தையில் விவரிக்கப்படுகிறது. அப்படி வியாக்கியானம் பண்றார். அர்த்தபஞ்சகம் என்றால் என்ன? எந்த கிரந்தத்தை எடுத்தாலும் அர்த்தபஞ்சகம் இருந்தால்தான் அது வெடிக்க வேண்டும். மிச்சமெல்லாம் தீக்குறள் அப்படி என்றார். என்ன அர்த்தபஞ்சகம் என்றால் பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பரமாத்மாவை அறியும் உபாயஸ்வரூபம், அதை அறியறதுக்கு இடைஞ்சலான விரோதி ஸ்வரூபம், கடைசியிலே இத்தனை அறிந்து என்ன பலஸ்வரூபம், இந்த 5 விஷயத்தை சொல்றது. அது ஸ்வரூப ஜானம், ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம். 5 10 பண்ண 2 இருக்கு. அதே பரஸ்வரூபம் இருக்கும்படி என் பரஸ்வரூப யாத்தாத்மியம் இருக்கும்படியன், ஸ்வஸ்வரூபம் இருக்கும்படியன், ஸ்வஸ்வரூப யாத்தாத்மியம் இருக்கும்படியன், ஸ்வரூபானுரூபமான பலஸ்வரூபம் இருக்கும்படியன், பலஸ்வரூப யாத்தாத்மியம் இருக்கும்படியன், தத் விரோதி ஸ்வரூபம் இருக்கும்படியன், விரோதி ஸ்வரூப யாத்தாத்மியம் இருக்கும்படியன், தன் நிவர்த்திக்கு பலசித்திக்கும் உபாயஸ்வரூபம் இருக்கும்படியன், உபாயஸ்வரூப யாத்தாத்மியம் இருக்கும்படியன். அப்படி 10 பிரश्னம் பண்றார். 5 ஸ்வரூப ஞானம், 5 ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம், வெடிக்கட்டின நிலை. பரஸ்வரூபம் அதுக்கு உத்தரம் சொல்ற, சேதனாச்சேதனாத்மகமான உபய விபூதிக்கம் நியந்தாவாயிருக்கும் நியந்திருத்துவம். திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே சொல்லுகிற விஷயம் நியந்திருத்துவம், டைரக்டர்ஷிப். எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் டைரக்டர். அந்த நியந்திருத்தத்தை சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றார் வியாக்கியானத்துக்குள்ளே? உபய விபூதிக்கம் நிகந்தாவாஞ்சிருக்கை பரஸ்வரூபம். ஆச்சி சுவாமி அதோட யாத்தாத்மிக என்ன அப்படின்னா, பரஸ்வரூப யாத்தாத்மியம் அது நமது விதிவகை என்கிறபடியே அர்ச்சாவதார பரியந்தமான ஆஷ்டித பாரதந்திரியம். அதன் யாத்தாத்மியம் எல்லிடம் தன்னுடைய எல்லா நிலைகளும் அர்ச்சகபராதீனமாயிருக்கும் அர்ச்சாவதாரத்தில் நிறைந்து விளங்கும் ஆஷ்டித பாரதந்திரியம். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? எப்ப கருது இருந்தா அப்ப சுப்பிரபாதம், எரு கொடுத்தா அதே சாப்பாடு, எரு கொடுக்காட்டினா அதே திருவஞ்சனம். அந்த மாதிரி ஆஷ்டித பரதந்திரனாயிருக்கும் யாதாத்மஸ்வரூபம் பண்றார். இப்பாரதந்திரியம் சுவாதந்திரியத்தின் எல்லை நிலமாகிறது. அதனமதி விதிவகையே திருவாய்மொழி என்கிற பாசுரத்தில் சர்வநிகந்தாவான சர்வேஸ்வரன் தம் நியமனத்தை எதிர்பார்த்து இருக்கிறான் என்று ஆழ்வார் அருளிச் செய்தார் என்றோ. சரி, அடுத்தது இனி பரஸ்வரூபம் பிரதிசம்பந்தியான ஸ்வஸ்வரூபம் ஆவது பிரகிருத்தே பரம் ஞானானந்த லட்சணம் நித்தியம் ஏகரூபம் ஞானகுணகம் ஸ்வயம் பிரகாசம் ஈஸ்வரசேஷம் அனன்யார்கம்
ஸ்வரக்ஷணத்தில் பிராப்தி இல்லாத பாரதந்திரியம் சொல்ற. அப்படின்னா பிரதிசம்பந்தி எதிர்த்தலை. எம்பெருமான் சுதந்திரன் அப்படின்னா கைங்கரியம் வாங்குறத பத்தி இருக்கணுமோ இல்லையா? அவன் ஜீவாத்மா. பிரதிசம்பந்தி எதிர்த்தலை. ஸ்வஸ்வரூபமாவது பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டிருக்கை, ஞானத்தையும் ஆனந்தத்தையும் சுரூபமாக உடைத்தால் இருக்கை, மூணு ஸ்வஸ்வரூப் பிரகிருத்தே பரம் ஞானானந்த லட்சணம் நித்தியம் என்றிருக்கை, ஏகரூபம் எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கை, ஞான குணக்கம் அறிவை குணமாகவும் கொண்டிருக்கை, ஸ்வயம் பிரகாசம் தானே பிரகாசிப்பதாயிருக்கை, ஈஸ்வர சேஷம் ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டிருக்கை, அனன்யாருகம் மற்றவர்களுக்கு உரியவனல்லாதனாயிருக்கை. அப்புறம் சுரட்சணத்தில் பிராப்தி இல்லாத பாரதந்திரியம், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு தகுதியில்லாதபடி அச்சித்தை போலே பரதந்திரனாயிருக்கை. இந்த 9 ஸ்வஸ்வரூபமாய் இருக்கும். மூணாவது எடுக்கிறார். இப்போ இதனுடைய யாத்தாத்மியம் ஆவது ஸ்வஸ்வரூப யாத்தாத்மியம் ஏது அப்படின்னா, அருள் பெறுவாரடியார் தம்படியனேற்கு என்றும் அடிகளிடையே நினையும் அடியவர்களிடம் அடியான் என்றும் மெய்மையை மிகமணர்ந்து ஆம்பரிகிழந்து கொண்டு ஐம்பரகத்தரைக்கு என்றும் சொல்லுகிறபடியே ததிய சேஷத்துவ பரியந்தமாய் இருக்கை. அதுக்கு என்ன சொல்றார்? ஸ்வஸ்வரூப யாத்தாத்மியம் ஆவது அருள் பெறுவாரடியார்க்கு அடியனேற்கு என்றும் அடிகளிடையே நினையும் அடியவர்களிடம் அடியான் பெரிய திருமடி என்றும் மெய்மையை மிகவுணர்ந்து திருமாலை என்றும் பலவிடங்களில் சொல்லப்பட்ட பாகவத விசேஷத்தின் சர்ம பருவம் வரையில் ஊன்றி இருக்கை. பகவத் விஷயம் பகவத் விஷயத்து காழ்பட்டிருப்பது ஸ்வரூபம் ஆத்மாவுக்கு, பாகவதற்கு அடிமைப்பட்டிருப்பது ஸ்வரூப யாத்தாத்மியம். சரி, இனி ஸ்வரூபானுரூபமான பலஸ்வரூபம் ஆனது பகவத் ஸ்வரூப குண அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம். பலஸ்வரூபமாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் ரூபங்களையும் குணங்களையும் அனுபவித்ததனால் ஏற்பட்ட உகப்பினால் தூண்டப்பட்ட கைங்கரியமே பலஸ்வரூபமாகும். இந்த பலஸ்வரூபத்து யாத்தாத்மியம் ஏது அது சொல்றார். இனி ஸ்வரூபானுரூபமான பலஸ்வரூபம் பகவத் ஸ்வரூப குணானுபவித பிரீதிகாரது கைங்கரியம் ஆட்சி. இதனுடைய யாத்தாத்மியம் இருக்கும்படி பிரகர்ஷயிஷ்யாமி என்கிறபடியே இந்த கைங்கரிய பிரதிசம்பந்தியான சேஷியினுடைய ஹர்ஷம் எம்பெருமானுக்கு ஹர்ஷமே தவிர உன்னுடைய ஹர்ஷம் இல்லை அப்படின்ற பலஸ்வரூப யாத்தாத்மியம் பிரகர்ஷயிஷ்யாமி ஸ்தோத்திரத்னத்தில் 46வது ஸ்லோகம். உகப்பிக்க போகிறேன் என்று ஆளவந்தார் எழுதிச் செய்தபடியே கைங்கரியத்தை கொள்பவனான எம்பெருமானுடைய உகப்பே உத்தேசமாய் இருக்கை. அப்புறம் தத் விரோதி ஸ்வரூபமாவது தேகத்தில் ஆத்ம புத்தியும் தேகானுபந்தியான பதார்த்தங்களில்
மமதா புத்தியும் தேகாத் பரனான ஆத்மாவின் பக்கலிலே ஸ்வதந்திர புத்தி புன்னகையும். அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, தத்விரோதி ஸ்வரூபமாவது தேகமே ஆத்மா என்னும் நினைவு. இரண்டாவது, தேகத்தோடு தொடர்புள்ள உத்தார், உறவினர், செல்வம் முதலானவற்றில் என்னுடையவை என்னும் நினைவு. மூணாவது, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவனாய் இருந்த போதிலும் ஆத்மா ஸ்வதந்திரன், எவர்க்கும் அடிமைப்படாமல் தன்னை தானே ஆள்பவன் என்னும் நினைவு ஆகிய மூன்றும் விரோதி ஸ்வரூபமாகும். ஈக்குவ யாத்தார்த்தியம். ஏகாத்மரனான ஆத்மாவின் பக்கலே ஸ்வதந்திர புத்தி பண்ணுகையும் இதனுடைய யாத்தாத்மியமாவது ஸ்வரூபானுரூபமான கைங்கரியாந்தர்கதமான அகங்கார மமகாரங்கள். விரோதி ஸ்வரூப யாத்தாத்மியமானது ஸ்வரூபத்துக்கு தகுந்த பகவத் கைங்கரியத்தை செய்யும் போதும் இதை நான் செய்தேன் என்னும் அகங்காரம், இதனால் எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது என்னும் மமக்காரமும் ஏற்படுகை. அடுத்தது, தன்னிபத்திக்கு புருஷார்த்த சித்திக்கும் உபாயமாவது உபாயஸ்வரூபம் சித்தஸ்வரூபனாய் சௌலபியாதிகுண விசிஷ்டனாயிருந்துள்ள ஈஸ்வரன் திருவடிகள் அப்படின்றது. அதுக்கு அந்த வியாக்கியானம் என்ன சொல்றது? அனிஷ்டமான விரோதியின் நிவர்த்திக்கும் இஷ்டமான புருஷார்த்தத்திற்கும் புருஷார்த்தத்தின் சித்திக்கும் உபாயமாவது சாத்தியோபாயங்களைப் போலே சாதிக்கப்பட வேண்டாதபடி சித்தமாய் சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம் என்னும் ஆஷ்டேன சௌகரியாபாரக குணங்களோடும் ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி, கருணை என்கிற ஆஷ்டிர காரியாபாரக குணங்களோடும் கூடியிருக்கும் சர்வேஸ்வரந்தரி திருவடிகள் திருவிடு புடிச்சார். இதனுடைய யதாத்ம ஞானமாவது அதிகாரி விசேஷணத்தையும் சகியானபடியான சககாரி நைரவேக்ஷம். அதுக்கு என்ன சொல்றார் வியாக்கியானம் அப்படின்னா, உபாய யாத்தாத்மியம் ஆனது மாம் ஏகம் என்று தர்மஸ்லோகத்தில் சொன்னபடியே அதிகாரி விசேஷணமான சரணாகதியிலும் உபாயத்துவத்தை பொறுக்காதபடியான சககாரி நைரவேக்ஷம் துணையை வேண்டாதவனாய் இருக்கை. ஆகையினாலே பஞ்ச விஷயம் என்கிறபடியானது அடியோங்களுக்கு அர்த்தபஞ்சக ஞானம். இந்த அர்த்தபஞ்சக ஞானம் ரெண்டு விதம். ஒன்னு ஸ்வரூபத்தில் தெரிகிறது, இன்னும் யாத்தாத்ம ஸ்வரூபத்தில் தெரிகிறது. 5. இதை பத்தி முயற்சி சொல்லியிருக்க இந்த வார்த்தையில. இது எத்தனையோ வார்த்தை? 18ஆம் வார்த்தை. அடுத்தது நேற்று இது விவரணம். 19ஆம் வார்த்தை போக விரோதி விஷய பிராவண்யம், பிராபிய விரோதி மமத்தை, சாதன விரோதி அஜ்ஞான கர்த்திருவம், திரிவித விரோதிக்கும் காரணம் அகங்காரம், கைங்கரிய விரோதி சுவாதந்திரியம், ருச்சி விரோதி சப்தாதிகள், சமாஷ்டேன விரோதி தேவதாந்தரம், ஞான விரோதி அஜ்ஞானம்,
சேஷத்து விரோதி தேவதாந்தரம், சரணாகதி விரோதி உபாயாந்தரம், ஸ்வரூப விரோதி பாகவத அபச்சாரம், புருஷார்த்த விரோதி விஷய பிராவண்யம் என்று பிள்ளை அழச் செய்வர். வருமா? இப்போ வியாக்கியானம் இதுக்கு என்ன சொல்ற? போக விரோதி விஷய பிராவண்யம், ஜீவன் எம்பெருமானை அனுபவிப்பதற்கும் எம்பெருமான் ஜீவனை அனுபவிப்பதற்கும் விரோதியாயிருப்பது ஜீவனுடைய விஷய பிராவண்யம், சப்தாதி விஷயங்களில் மண்டி நிற்கை. இதுக்கு என்ன? போக விரோதி விஷய பிராவண்யம் என்றார். இரண்டாவது பிராப்திய விரோதி மமத்தை என்று. அதுக்கு என்ன சொல்றார்? பிராபியமான பகவத் அனுபவ கைங்கரியங்களுக்கு கலையாயிருப்பது அவற்றால் உண்டாகும் ஆனந்தம் ஈஸ்வரனுடையது என்றிராமல் தன்னுடையது என்றிருக்கை. மூணாவது சாதன விரோதி அஜ்ஞான கர்த்திருவம் அப்படின்றார். சித்தோபாயமான எம்பெருமான் செயல்படுவதற்கு தடையாயிருப்பது ஜீவன் அறியாமையாலே தன் ரட்சணத்தில் ஈடுபடுகை. தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளுகிறேன்னா போச்சு அவனுடைய கருணை. திரிவித விரோதிக்கும் காரணம் அகங்காரம். முற்கூறிய 3 தடைகளுக்கும் காரணமாயிருப்பது ஜீவன் தன் ஆனந்தத்தை தான் விரும்புகிற அகங்காரம். சரி, கைங்கரிய விரோதி சுவாதந்திரியம் என்றார். அப்படி என்ன? சுவாதந்திரியம் சுதந்திரன், தனக்கு தானே தலைவன் என்றும் நினைவு ஜீவனை பாகவத கைங்கரியங்களை செய்யாமல் தடுத்து விடுகிறது. ருச்சி விரோதி சப்தாதிகள், சப்தம் முதலான பிராகிருத்த விஷயங்கள் ஜீவனுக்கு பகவத் விஷயத்தில் ருச்சி ஏற்படாமல் தடுத்து விடுகின்றன. தமாஷ்டன விரோதி தேவதாந்தரம், மற்ற தெய்வங்கள் ஜீவன் எம்பெருமானை அடையாதபடி தடுத்து விடுகின்றன. ஞான விரோதி அஜ்ஞானம், அஜ்ஞானம் பிராகிருத்த விஷய ஞானம் பகவத் விஷயத்தில் ஞானத்தை தடுத்து விடுகிறது. சேஷத்துவ விரோதி தேவதாந்தரம், மற்ற தெய்வங்கள் ஆத்மாவின் இயல்பான பகவத் சேஷத்துவம் வெளிப்படாதபடி தடுத்து விடுகின்றன. சரணாகதி விரோதி உபாயாந்தரம், சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகாது. அஞ்சனை தன் சேயை முரணடிய பற்றியது வேறொரு கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்ட படை போல விடும். ஞானசாரம் என்று அருளார் பெருமாளன் பெருமானார் அருளி செய்தபடி தன்முயற்சியாயிருக்கும் உபாயாந்தரங்களால் சொப்ரவிற்த்தி நிவிற்த்தி ரூபமான தன்முயற்சி என்னென்றும் நீங்குதலாயிருக்கும் சரணாகதி ஷணல் கயிறுக்கின்ற பிரம்மாஸ்திரம் போலே தடைப்பட்டுவிடும். சொரூப விரோதி பாகவதாபச்சாரம், பாகவதர்களை திறத்தில் செய்யும் அபச்சாரம் பாகவத சேஷத்துவம் ஆகிற ஸ்வரூபத்தை தடை செய்துவிடும். புருஷார்த்த விரோதி விஷய பிராவண்யம், சப்தம் முதலான விஷயங்களில் ஈடுபாடு பரமபுருஷார்த்தமான கைங்கரியத்தில் ஈடுபாட்டை தடை செய்துவிடும். இது பிள்ளை அழச் செய்தார் நம்பிள்ளை அப்படின்ற. எந்த பிள்ளை? நம்பிள்ளை அழச் செய்த வார்த்தை. அடுத்தது 20ஆம் வார்த்தை. திருக்கோஷ்டியூர் நம்பி
உடையவருக்கு அருளி செய்கிற வார்த்தை. யார் திருக்கோஷ்டியூர் நம்பி? பஞ்சாட்சாரியரில் ஒருத்தர் எம்பெருமானாருக்கு. பிரபந்தனுக்கு பரிகாரம் 6. யார் யாருக்கு சொல்றது? திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு. பிரபந்தனுக்கு பரிகாரியம். பரிகாரியம் தடுக்க வேண்டியது, தள்ள வேண்டியது, கொள்ளத்தகாதது 6. அவையாவனா ஆஷ்டயன விரோதி, ஸ்ரவண விரோதி, அனுபவ விரோதி, ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, பிராப்தி விரோதி என்று 5 விரோதி சொல்ற. இவற்றில் ஆஷ்டேட விரோதியானது அகங்கார மமகாரங்களும் பலாபிசந்தியும் புருஷகாரத்தை இகழிகையும் பேத்தில் சம்சயமும் ஸ்ரவண விரோதத்தினால். ஸ்ரவண விரோதியாவது தேவதாந்தர கத விஷயங்களிலே, தேவதாந்தரகதா விஷயங்களிலே அவசியமாக செவித்தாழ்க்கை, அவசமாக செவித்தாழ்க்கை. அனுபவ விரோதியாவது போகத்ரவியங்கொண்டு புக்கு ஸ்நான திரவியங்கொண்டு புறப்படுகிற விஷயானுபவ ஏச்சை. ஸ்வரூப விரோதியாவது பரதந்திரனாக இசையாதே ஸ்வதந்திரனாக கைவிடுகை. பரத்வ விரோதியாவது முத்தல் க்ஷேத்திரஜனான பிரம்மருத்ரார்களை ஈஸ்வரனாக பிரமிக்கை. பிராப்தி விரோதியாவது கேவலரோட்டை சேர்த்தி. இது வியாக்கியான மொழியில தெரியறதில்லை. காரணம் என்னன்னா 5 விரோதி. திருக்கோட்டியூர் நம்பி உடையவருக்கு அருளி செய்த வார்த்தை. பிரபன்னனுக்கு பரிகாரியம் 6. 1. அவையாவன ஆஷ்டேட விரோதி. பேத்தில் சம்சயம், நான் எனது என்னும் அகங்கார மமகாரங்களும் பிராகிருத்த பலங்களில் விருப்பமும் புருஷகாரமான பிராட்டியையும் ஆச்சாரியர்களையும் அவமதிப்பதும் பகவத் பிராப்தி கிடைக்குமோ கிடைக்காதோ என்னும் ஐயமும் ஒரு ஜீவனை எம்பெருமானை ஆஷ்டிக்காதபடி தடுத்துவிடும் என்று கருத்து. 2. சிரவண விரோதியாவது செவித்தாழ்க்கை, தன்னை மறந்து மற்ற தெய்வங்களை பற்றிய கதைகளை கேட்பது, எம்பெருமானை பற்றிய பெருமைகளை கேட்பதை தடுத்துவிடும் என்று கருத்து. அனுபவ விரோதியாவது விஷயானுபவ இச்சை. சந்தனம், புஷ்பங்கள் முதலான போக திரவியங்களை துணை கொண்டு அனுபவிக்கப்படுவதாய், அனுபவித்தபின் சுத்தி ஏற்படுவதற்கு குடிக்க வேண்டியிருக்கும் ஸ்திரீ புருஷ சம்போகம், ஆண் பெண் கலவி, பிராகிருத்த விஷயங்களில் பத்தை விளைப்பதன் மூலம் பகவத் அனுபவத்தை தடுத்துவிடும் என்ற கருத்து. விஷய நிவர்த்தி தன்னேத்தம் என்ற. ஸ்வரூப விரோதியாவது கைவிஞ்சுகை, எம்பெருமானுக்கு பரதந்திரனாய் இருக்க இசையாமல் தன்னை சுதந்திரனாக நினைத்து அவன் ஆணையை மீறுவது பகவத் பாரதந்திரமாகிற ஸ்வரூபத்தை ஜீவன் அறியாதபடி தடுத்துவிடும் என்று கருத்து. அடுத்தது பரத்வ விரோதியாவது பிரமிக்கை, ஞான சக்திகளில் நம்மை காட்டிலும் சிறிது பெஞ்சினவர்களாய் இருந்த போதிலும் ஜீவர்களேயான பிரம்மன், ருத்ரன் முதலான தெய்வங்களை சர்வேஸ்வரனாக மயங்குவது எம்பெருமானுடைய பரத்வத்தை
அறியார்வழி தவிர்த்துவிடும் என்று கருத்து. பிராப்தி விரோதியாவது கேவலரோட்டை சேர்த்தி எம்பெருமானை இணையவனாக நினையாமல் தம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தை கெடுத்து தரும் பாவனதாக மாத்திரம் நினைக்கும் கைவல்ய நிஷ்டரோடு சேர்வது எம்பெருமானை பரமபோக்கியனாக நினைப்பவர்க்கே எளிதான பகவத் பிராப்தியை தடுத்துவிடும் என்று கருத்து. எல்லாம் சிந்தை செய்து அறிய வேண்டியது. சிலருந்து வந்துட்டே இருக்கும். அதே விஷயத்தை சொல்றான். அடுத்தது 21ஆம் வார்த்தை. பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகம் ஷரீரம் ஒன்று. ஆச்சாரியானுவர்த்தனத்துக்கு பிரதிபந்தகம் உத்தரமித்திராதிகள். வைஷ்ணவர்கள் அனுவர்த்தனத்துக்கு பிரதிபந்தகம் இதர சகவாசம். உபாயாத்தியவசாயத்துக்கு பிரதிபந்தகம் அர்த்த பிராவண்யம். உபேஜ ருச்சிக்கு பிரதிபந்தகம் விஷய பிராவண்யம். இவத்துக்கு ஒன்றுக்கு ஒன்றிலே தாத்பரியம் என்று திருநகரிப்பிள்ளை வார்த்தை. சரி, வியாக்கியானம். 21ஆம் வார்த்தை. பகவத் அனுவர்த்தனம் எம்பெருமானுடைய ஆணைப்படி நடத்தல். இதர சகவாசம் அவைஷ்ணவர்களோடு சகவாசம். உபாயாத்தியவசாயத்துக்கு பிரதிபந்தகம் அர்த்த பிராவண்யம். தனத்தில் மிகவும் ஈடுபட்டிருப்பவன் அதை பெறுவதற்காக உபாயாந்தரங்களில் ஈடுபடுவானாகையாலே எம்பெருமானே உபாயம் என்னும் உறுதிக்கு பணத்தாசையே முக்கியமான தடை என்று கருத்து. இவற்றுக்கு ஒன்றுக்கொன்றிலே தாத்பரியம் சரீரம் முதலாக விஷய பிராவண்யம் ஈராக இவ்வைந்தும் பகவத் அனுவர்த்தனம் முதலான 5க்குமே தடையாயிருந்த போதிலும் சரீரம் முதலான ஒவ்வொன்றும் முறையே பகவத் அனுவர்த்தனம் முதலானதற்கு முக்கியமான தடை என்று கருத்து. அந்த எல்லா பக்கத்திலையும் பார்க்க வேண்டியது. திருநகரிப்பிள்ளை வார்த்தை. ஸ்வரூப விரோதியாவது ஸ்வரக்ஷணம். ஸ்வஸ்வாதந்திரியம் அந்நியசேஷத்துவம் தேகாத்மாபிமானம் மமத்தை என்கிற இவை ஸ்வரூப விரோதி. அவன் ரட்சகனாகியாலே சரக்ஷணத்தில் பிராப்தி இல்லை. அவன் சேஷியாகையாலே ஸ்வஸ்வாதந்திரியத்தில் பிராப்தி இல்லை. அவன் பராத்பரனாகியாலே அந்நிசேஷத்துவத்தில் பிராப்தி இல்லை. இவன் ஞானானந்தி ஆகையாலே தேகாத்மாபிமானத்தில் பிராப்தி இல்லை. ஈஸ்வர விபூதி ஆகியாலே மமத்தையில் பிராப்தி இல்லை. திருநகரிப்பிள்ளை இதே வார்த்தை கண்டினியூ பண்ணி சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்வரூப விரோதியாவது ஸ்வரக்ஷணம் ஸ்வஸ்வாதந்திரியம் அந்நியசேஷத்துவம் தேகாத்மாபிமானம் மமத்தை அஞ்சு சொல்றார். ஸ்வரூப விரோதியாவது மமத்தையில் பிராப்தி இல்லை, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வது. திருமந்திரத்தில் நமஹா என்ற சப்தத்தில் சொல்லப்பட்ட அனன்ய சரணத்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு விரோதி. பிரணவத்தில் அகாரத்தில் காட்டப்பட்ட எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்துக்கும் லுப்த சதுர்த்தியில் காட்டப்பட்ட ஜீவனுடைய பாரதந்திரியத்துக்கும் சுஸ்வாதந்திரியம் விரோதி.
பிரணவத்தில் உகாரத்தினால் காட்டப்பட்ட அனன்யாரக சேஷத்துவம் ஆகிற சுரூபத்துக்கு அந்நியசேஷத்துவம் விரோதி. பிரணவத்தில் மகாரத்தினால் காட்டப்பட்ட ஞானமும் ஆனந்தமும் ஆகிற ஸ்வரூபத்துக்கு விரோதியாய் இருப்பவை. தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கையாகிற தேகாத்மாபிமானமும் தேகத்தை சேர்ந்தவையை தன்னுடையவையாக நினைக்கையாகிற மமத்தையே ஆகும். அகாரத்தில் சொல்லப்பட்ட சர்வேஸ்வரனுடைய ரட்சகத்துவத்தை அனுசந்தித்தால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதில் இடவில்லை. அகாரத்திலும் நாராயணபதத்திலும் சொல்லப்பட்ட சேகித்துவத்தை அனுசந்தித்தால் தன்னை சுதந்திரனாக நினைக்க இடவில்லை. பிரணவத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய பரத்வத்தையும் ஜீவனுடைய அனன்யார்க சேகத்துவத்தையும் அனுசந்தித்தால் பிறர்க்கு அடிமைப்பட்டவனாக தன்னை நினைக்க இடமில்லை. மகாரத்தில் ஞானானந்த ஸ்வரூபனாக ஜீவனை சொல்லியிருப்பதை அனுசந்தித்தால் ஜீவன் தன் தேகத்தையே ஆத்மா என்று நினைக்க இடமில்லை. எல்லாமே எம்பெருமானுடைய செல்வம் என்று பிரணவத்தில் சொல்லியிருப்பதை அனுசந்தித்தால் ஜீவன் எதையும் தன்னுடையதாக நினைக்க இடமில்லை. எல்லாம் அவனுக்கு வழக்கு, அது நமது விதி வகையே இருக்க வேண்டும். அடுத்தது உபாய விரோதியாவது மனமாக சொல்லுகிற சாதனாந்தரம் சயோக்கியதை அர்த்தம் அதிகாரி விசேஷனம் அபிமதம் சொல்றது. உபாய விரோதியாவது இவன் அபிமதத்துக்கு சாதனத்தில் பிராப்தி இல்லை. ஜீவன் தன் சரீரம் தனக்கு பரதந்திரமாயிருப்பது போல் எம்பெருமானுக்கு பரதந்திரனாகியால் இவன் தன் தட்சணத்துக்கு ஒரு சாதனத்தை அனுஷ்டிப்பது தகாது. அப்படி அனுஷ்டித்தால் அந்த சாதனாந்தரன் உபாயமாகிற எம்பெருமான் காரியம் செய்வதற்கு தடையாகியாலே உபாய விரோதி ஆகும். இரண்டாவது, இந்த ஜீவன் சம்சாரத்தில் கட்டுண்டவனாகையாலே ஞானம் சக்தி முதலானவற்றில் மிக குறைவுட்பட்டவன். ஆகவே சாதனாந்தரங்களை அனுஷ்டிக்க இவனுக்கு தகுதி இல்லை. தகுதி இருப்பதாக நினைத்து இவன் அனுஷ்டித்தானாயில் அது உபாயமான எம்பெருமான் காரியம் செய்வதற்கு தடையாகும். ஆகையாலே சயோக்கியதையும் உபாய விரோதியாகிறது. மூணாவது, உலகில் அர்த்தத்தை கொண்டு பிராகிருத்த சுகங்களை சாதிப்பது கொண்டு அது மோட்ச சாதனமும் ஆகுமோ என்று எண்ணினால் அது சரியல்ல. இவருடைய இஷ்டத்தை அறிந்து அதை சாதித்துக் கொடுக்கும் அரிஷ்டத்தை அறித்து அதை தரவும் வல்லது எதுவோ அதுவே மோட்ச சாதனமாகும். அறிவற்றுத்தான் அர்த்தம், அந்த பொருள் இஷ்டானிஷ்டங்கள் அறியவே வல்லமை அத்தவனாகியாலே அது மோட்ச சாதனமாக இடமே இல்லை. பிராகிருத்த சுகசாதனமாயிருப்பது கொண்டு அர்த்தத்தை மோட்ச சாதனமாக ஒருவன் நினைத்தானாயில் அதவும் உபாயமான எம்பெருமான் காரியம் செய்வதற்கு தடையாகி உபாய விரோதி ஆகும். பிரபந்தனாகிற அதிகாரிக்கு விசேஷமாயிருந்தும் எம்பெருமானே உபாயம் என்னும் நினைவு இவனுக்கு எம்பெருமான் அளித்திருக்கும் அறிவினால் ஏற்படுவதாகியாலே அதை இவன் கையிலுள்ள சாதனமாக நினைக்க இடமில்லை. அப்படி நினைத்தால் அந்நினைவு எம்பெருமான் பரார்த்த கைங்கரியத்தை நிருகீரமாக அளிப்பதற்கு தடையாயிருப்பதன் மூலம் உபாய விரோதி ஆகிறது. ஐந்தாம் விஷயம், சித்தோபாயமாக
சித்தோபாயமான எம்பெருமான் மற்றொரு சேதன வஸ்துவை தனக்கு உதவியாக பொறுக்காத நிரபேட்சோபாயமாகியாலே எம்பெருமானுக்கு அபிமத்தை ஆனா பிராட்டிக்கு உபாயத்தத்தில் அன்மயமில்லாமல் புருஷகாரத்திலேயே அன்மயமுண்டு. எம்பெருமானுக்கு அபிமத விஷயமான விராட்டியை உபாயமாக நினைப்பதும் இவ்வண்ணமாக உபாய விரோதியாகிறது. மூணாவது, பிராப்தி விரோதியாவது தேகத்தில் போக்கிய புத்தியும் தேகத்தை பற்றி ஒருவடவில் தேகத்தை பற்றி வருமுகத்தில் புருஷார்த்த புத்தியும் சர்க்கைஸ்வர்யாத்தில் புருஷார்த்த புத்தியும் பிரம்மலோக பிராப்தியில் புருஷார்த்த புத்தியும் கைவல்யத்தில் புருஷார்த்த புத்தியும் 5. அதாவது தேகம் ஸ்வபாவ துர்கந்தமாகியாலே புருஷார்த்தமாக மாட்டாது. தேகத்தை பற்றி வருமமை தனக்கல்லாமையாலே புருஷார்த்தமாக மாட்டாது. ஸ்வர்க ஐஸ்வர்யம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி என்பதாலே புருஷார்த்தமாக மாட்டாது. பிரம்மலோக பிராப்தியும் க்ஷுத்பிபாசையாலே இகலோகத்திலே வந்து ஸ்வமாம்ச பக்ஷணம் பண்ணிப்போரும் என்று சொல்லியாலே சுகமாக மாட்டாது. கைவல்யமும் விதவா அலங்காரம் போலே சுவானுபவமாகியாலும் சித்தின்பமாகியாலும் புருஷார்த்தமாக மாட்டாது. அல்பம் அன்றியிலே அஸ்திரம் அன்றியிலே அபோக்கியம் அன்றியிலே அப்பிராப்தம் அன்றியிலே இருக்குமெதிரே ஸ்வரூப பிரயுக்தமான புருஷார்த்தம் ஆவது. என்ன சொல்வார்? பிராப்தி விரோதியாவது அப்படின்னு ஆரம்பிச்சு தேகம் இயல்பாகவே துர்கந்தம் முதலியவற்றை விடைய அல்ப புருஷார்த்தமாகவும் அஸ்திர புருஷார்த்தமாகவும் இருக்கையாலே அதை எளிதாக நினைப்பது அனந்த ஸ்திரபலமான பகவத் அனுபவத்துக்கு விரோதியாகிறது. 1. தேகத்தில் போக்கிய புத்தி. 2வது, தேகத்தை பற்றி வருவத்தில் புருஷார்த்த புத்தி. தேகத்தோடு தொடர்பு கொண்டவற்றால் வரும் சுகம் தேகத்துக்கே ஆய் ஆத்மாவுக்கில்லாமையாலே அவற்றை புருஷார்த்தமாக நினைப்பது முற்கூறிய பகவத் அனுபவத்துக்கு விரோதியாகிறது. 3வது, பூலோக சுகத்தை காட்டிலும் சிறந்ததான சர்க்க சுக்கமும் சர்க்கத்துக்கு காரணமான புண்ணியம் கடிந்தவுடன் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு விரைகிறான் என்று கீழே பண்ணி வத்தலோகம் விஷந்தி அப்படின்றார். என்ற பிரமாணத்தின்படி நிலையில்லாததாகியாலே அதை புருஷார்த்தமாக நினைப்பதும் முற்கூறிய பகவத் அனுபவத்துக்கு விரோதியாகிறது. இந்த சொர்க்கத்தை காட்டிலும் சிறந்த சுகத்தை அளிப்பதான பிரம்மனிந்திரகத்தை அடைந்தவர்களுக்கும் பசி தாகம் ஏற்பட்டு இவ்விரகத்துக்கு வந்து நாய் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உண்டு தங்கள் பசி தாகங்களை தீர்த்துக் கொள்வதாக இதிகாச புராணங்களில் சொல்லுகையாலே சுகமாக மாட்டாத அதை புருஷார்த்தமாக நினைப்பதும் முற்கூறிய பகவத் அனுபவத்துக்கு விரோதியாகும். 5வது, பிரகிருதி மண்டலத்தை தாண்டி சென்று சூக்ம சரீரமும் கடியப்பெற்று தன் ஆத்மாவை மாத்திரம் அனுபவிப்பதாகிய கைவல்ய மோட்சமும்
பர்த்தாவான எம்பெருமானின் அனுபவம் இல்லாமையாலே கைம்பெண் ஒருத்தி தன்னை தானே அலங்கரித்துக் கொண்டு தன்னடை கண்ணாடியில் பார்த்து ஆனந்திப்பது போலே தன்னைத்தானே அனுபவிக்கும் சித்தின்பாகியாலே பரமபுருஷார்த்தமாகாது. இதை புருஷார்த்தமாக நினைப்பதும் முற்கூறிய பகவத் அனுபவத்திற்கு விரோதியாகும். அஸ்திரமாகவும் அபோக்கியமாகவும் இனிமை அற்றதாகவும் அப்பிராப்தமாகவும் சொரூபத்துக்கு தகாரதாகவும் இருப்பவை. கைவல்யம் ஸ்திரமான நித்தியமான புருஷார்த்தம் ஆனாலும் அதுவும் அல்பமாகவும் அபோக்கியமாகவும் சொரூபத்துக்கு தகாரதாகவும் இருக்கும். இந்த தோஷம் ஒன்றும் இல்லாததாய் சேஷத்துவஸ்வரூபத்துக்கு தகுந்ததான பகவத் அனுபவ கைங்கரியங்களே புருஷார்த்தமாகும். அஸ்மத்கிருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபரிகிந்தாம் வந்தே குருபரம்பராம்.